இன்றைக்கி நம்ம கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலான இஞ்சி புளி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இஞ்சி புளி செய்கிறதுக்காக 300 கிராம் இஞ்சி எடுத்து தோல் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதும் தேங்காய் எண்ணெய், இந்த இஞ்சி புளி வந்து நம்ம கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். நான் சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கியிருக்கேன். 300 ml இதில் வந்து நான் 200 ml அளவுக்கு தாளிக்கிறதுக்காக இப்போ இதை கடாயில் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி ஊறுகாய் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரொம்பவே ஸ்பெஷல். ஓணம் சத்யாவுக்கு கண்டிப்பாக அந்த இலையில் இந்த இஞ்சி ஊறுகாய் இருக்கும். 200 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 4 போல் காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு சேர்த்துருக்கேன். அதோட விதையெல்லாம் எடுத்துட்டு கடுகு காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா வெடித்து வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொடி பொடியாக 3 பச்சை மிளகாய் அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 கொத்து போல் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி, அதை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இப்போ வந்து ஃப்ளேம் வந்து மீடியம் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா சீக்கிரம் தீஞ்சிடும். இது வந்து ஒரு மாதிரி கசப்பொடிக்கும். அதனால் சிறு தீயில் வச்சு இதை நல்லா செவக்க வதக்கணும். இது நல்லா வதங்கி இதோட எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அதற்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய் அதுலேருந்து பிரிஞ்சு வருது. இதை வதக்கிற ப்ராசஸ் தான் கொஞ்சம் பெருசு, ஆனால் இதை பண்ணோன்னா தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட வந்து 200 ml அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஃப்ளேம் அது மீடியம்லேயே இருக்கட்டும். மீடியம்லேயே நல்லா கொதிச்சு வரட்டும். ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதும் நம்ம இப்போ மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக தான், காரம் ஆல்ரெடி இஞ்சிலேயே இருக்கும். இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதாவது தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம். இந்த பெருங்காயமும் அந்த புளியோடு சேர்த்து கொதிக்கும் போது அந்த இஞ்சி எல்லாம் சேர்த்து அரோமா வேறு லெவலாக இருக்குது. இது இப்படியே ஸ்லோலியே வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இஞ்சி ஊறுகாய் தானே, என்ன டேஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு யோசிக்காதுங்க. உண்மையிலே டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். கேரளா பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு விருந்து இல்லை ஓணம் நாளைக்குன்னா இதை வந்து இன்றைக்கி நைட்டே செஞ்சு வச்சுருவாங்க. இதை இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிடும்போது அந்த எண்ணெய், அந்த புளி அதெல்லாம் ஊறி வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். இது கூடவே வந்து இப்போ நம்ம 150 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் தான் இதில் ஹைலைட், இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை லைட்டாக கலந்து கொடுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்தாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு ஊறுகாய் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இஞ்சி புளி இஞ்சி ஊறுகாய். இந்த இஞ்சி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா.